ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகை வந்து பார்க்கலாம். காலையில் மாடி தோட்டத்திலேருந்து இந்த விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஊருக்கு போயிட்டதுனால வந்து மாடி தோட்டத்தை வந்து கவனிக்க முடியாமல் செடியெலாம் வந்து கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வந்து சரி பண்ணிட்டு வரணும். ஊரில் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அவருக்கு வந்து வயசு 85. கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. அதனால் திடீர்னு இறந்துட்டாங்க. அதனால் ஊருக்கு போயிட்டு அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் வந்து வீடியோ போடலை. இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து காலையில் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். டைம் இப்போ வந்து 6:30 ஆகுது. செடிக்கெலாம் வந்து தண்ணி மட்டும் ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத செடியெலாம் வந்து பிடுங்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து நாற்றுலாம் வந்து வச்சுட்டு சின்ன சின்னதாக செடி வச்சுட்டு போனிருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குது. நிறைய க்ளீன் பண்ணுற வேலை தான் இருக்குது. மிளகாய் வந்து ஒன்று பழுத்திருக்கு. இது வந்து காஷ்மீர் சில்லி. தக்காளிலாம் கொஞ்சம் சின்னதாக வந்து நட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது. பீர்க்கங்காவும் சின்னதாக தான் கொடி வந்து இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடி வளர்ந்துட்டு கொஞ்சம் நிறைய பூ விட்டுட்டு பிஞ்சும் வந்து விட்டுருக்கு. அதே போல் பாவக்காய் செடியும் வந்து சின்னதாக தான் கொடி வந்துருந்தது. அதுவும் இப்போ கொஞ்சம் மேலே வரைக்கும் நிறையா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் முள் கத்திரிக்காய் வந்து நிறையா நாற்று விட்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து மண்ணில் வந்து தனித்தனியாக வந்து சின்ன சின்னதாக வந்து நட்டு வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் அதுவும் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. ஏற்கனவே இருந்த பழைய கத்திரிக்காய் செடியிலலாம் கூட நிறையா பூ விட்டுட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து நிறைய காய்ச்சி இருக்குது. குண்டு மிளகாய் இது பழுத்துட்டு இருக்குது. இந்த பேக்கில் இருக்கிற கத்திரிக்காய் செடியெலாம் வந்து முதல்ல வச்சது 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு அதுவும் வந்து இப்போ காய்ச்சிட்டு இருக்குது. மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்ச கத்திரிக்காய் செடி தான் இதெல்லாம். தக்காளியில் நிறைய வந்து பிஞ்சு விட்டுருக்கு. இன்னும் 2 நாளில் வந்து அறுத்தரணும், இல்லைன்னா வந்து அணில் வந்து வேட்டையாடிடும். ரொம்ப நாள் கழித்து மாடி தோட்டத்தில் காலையில் வந்து உக்காந்துருக்கேன். கீழே இருந்த வெத்தலை கொடி வந்து மேலே வரைக்கும் இப்போ வந்திருக்கு. காலையில் கொஞ்சம் பனியாக தான் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு வண்டு வந்து உக்காந்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் கிடச்சிருக்கிறது இதுதான். இப்போ கீழே போயிட்டு நம்ம ரொட்டீன் ஒர்க் வந்து பார்க்கலாம். வாசல் தெளித்து சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டாச்சு. இப்போ கிச்சன் ஒர்க் வந்து பார்க்கலாம். லஞ்ச் வந்து சமைச்சிட்டு பேக் பண்ணி கொடுக்கணும். இட்லிக்கு நேற்று வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். மொச்சப்பயிறு வந்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து குழம்பு வந்து வைக்க போகிறேன். கத்திரிக்காய் போட்டு நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கிச்சனில் ஃபஸ்ட்டு ஜன்னல்லாம் வந்து திறந்து விட்டுட்டு குக்கர் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட போகிறேன். குக்கரில் வேக வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து டீயும் போட்டு குடிச்சிட்டு வந்துட்டு சமையல் வந்து ஆரம்பிக்கலாம். பாதி மாவு மட்டும் கொஞ்சம் வெளியில் வச்சு புளிக்க வச்சுருக்கேன். மீதியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். குக்கரில் சாதத்து மேலேயே வந்து ஒரு பிளேட் போட்டு அதுலேயே வந்து மொச்சப்பயிறு வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். வாழைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பொரியல் செய்கிறதுக்கு. குழம்பு வந்து காரமாக இருக்குன்றதுனால வாழைக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். குழம்புக்கு புளி ஊற வச்சுட்டேன். லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்காக. வாழைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். காலையில் டீ குடிச்சிட்டு இருக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து சிட்டுக்குருவி 2 வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. கதவு திறந்து வச்சதுனால வெளியில் வந்து அது கூடு வந்து வச்சுருக்கு பானையில். அங்கேருந்து தெரியாமல் உள்ளே வந்துடுச்சு. வெளியில் போகிறதுக்கு வழி தெரியாமல் கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே வந்து தவிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் வந்து திறந்து விட்டோன்னே அதுக்கப்புறம் வெளியில் வந்து போயிடுச்சு.
லெமன் ரசம் கூட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொரியலுக்கு தேவையானது, குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ரசம் வச்சாச்சு. வாழைக்காய் வந்து வேக வச்சது இருக்குது, அப்படியே வந்து தாளிச்சிட போகிறேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுட்டு வேக வச்ச வாழைக்காவை அப்படியே வந்துட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வந்து போட்டிருக்கேன் காரத்துக்கு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் திருவி போட்டுக்கலாம். காரக்குழம்புக்கெலாம் இதை போல் வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது குழம்பு வந்து செஞ்சுக்கிறேன். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் போட்டு வதக்கிட்டு வேக வச்சு மொச்சப்பயிரையும் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், உப்பு போட்டு புளி தண்ணி வந்து கரைச்சி விட்டுக்கிறேன். கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், லெமன் ரசம் சமையல் வந்து முடிஞ்சுது. லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி போட்டு இஞ்சி போட்டு சட்னி வந்து செஞ்சுட்டேன். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பூஜை வேலையை வந்து பார்க்க போகிறேன். சாமி ஃபோட்டோவுக்கு பூலாம் வந்து வச்சுட்டு விளக்கு வந்து ஏற்றி வச்சாச்சு. அவ்வளோதான், காலையில் ரொட்டீன் ஒர்க் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸாக இருந்தேன். ஊர்லேருந்து வரக்குள்ளே சந்தையில் வந்து காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ வந்து பூண்டு வந்து வாங்கினோம். பூண்டு வந்து இப்போ ரேட்டு வந்து ஓவராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பூண்டு நான் வந்து 200 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, அதனால் வந்து இதை பிரித்து எடுத்து வச்சிட போகிறேன். ஈரப்பூண்டாக இருக்கிறதுனால அப்படியே வச்சோம்னா நம்ம கருப்பு கருப்பாக வந்து பூர்ணை வந்து பூத்துடும். அதனால் வந்து பிரிச்சுட்டு வெயிலில் வந்து காய வச்சு வைக்கலாம். ரேட்டு அதிகம் கொடுத்து வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு வரணுன்னா நம்ம இதை கொஞ்சம் பாதுகாத்து வைக்கணும். நான் இதை வந்து இப்போ 3 சைஸாக வந்து பிரித்து வச்சுட்டேன். பெருசு, கொஞ்சம் மீடியம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது. இந்த சின்னதெல்லாம் வந்து ரசத்துக்கு தட்டி வந்து போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து அப்படியே ஓப்பனாக இருக்கிற போல் ஒரு சின்ன பேஸ்கெட்டில் வந்து போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தோலோடு வந்துட்டு அப்படியே வந்து வைக்கலாம். ஏதாவது சில சமையலில் வந்து தோலோடு வந்து பூண்டு வந்து போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கெலாம் வந்து தேவைப்படக்குள்ளே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு ஓப்பனாக இருக்கிற பேஸ்கெட்டில் வந்து போட்டு வைக்கிறேன். இப்போ இந்த பெரிய சைஸில் இருக்கிற பூண்டெல்லாம் வந்து தோல் வந்துட்டு உரித்து எடுத்து வச்சிட போகிறேன். கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் 2 இல்லை 3 நாள் வந்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு தோல் உரிச்சாக்கா நல்லா வந்து உரிக்க வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு வானலில் வந்து போட்டு ஒரு சூடு வந்து படுத்திக்கிறேன். இந்த சூட்லேயே வந்து தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா சூடாகிட்டு சுருங்கிடும், நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நல்லா சூடாகிட்டு தோல் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வந்து வருது. இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோல் உரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து உரித்து எடுத்து வச்சிட போகிறேன். இது போல் செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தோல் உரிக்கிறதுக்கு. இப்போ தோல் வந்து உரிச்சிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுட்டா கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படக்குள்ளே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வந்து பூண்டு வந்துட்டு இஞ்சியோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து செஞ்சு வச்சிட போகிறேன். இந்த பூண்டு தோலெல்லாம் வந்து நான் செடியில் போடுறதுக்காக அப்படியே வந்து எடுத்து வச்சுருப்பேன். முட்டை ஓடு, பூண்டு தோல், வெங்காயத்தோல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிட்டு செடிக்கு வந்து உரமாக போடலாம். இப்போ உரித்த பூண்டை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குலுக்கி எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ இது வீணாக போகாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாகை இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.